இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் அம்மாவுக்கு சமைக்கணும் இல்லையா? ராத்திரி சாப்பாடு அம்மா கேட்டாங்க, அப்பம் சுட்டு கொடு, ஆட்டா மாவு அப்பம், அப்புறம் சைவ மாவு கறி வை அப்படின்னாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சைவ மீன் இது ஏற்கனவே இங்கே இந்த மாதிரி மீன் மாதிரி செஞ்சு விற்கிறாங்க சைவமாக. நான் என்ன பண்ணேன்னா கேரட் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆப்பிள், நான் எப்போதும் சமைச்சேன்னா சில பழம்லாம் போடுவேன். மாங்காய், ஆப்பிள், பச்சை ஆப்பிள், அந்த மாதிரி சில கொய்யாக்காய் இந்த மாதிரிலாம் போடுவேன். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா ஆப்பிள் போட்டிருக்கேன். ஆப்பிள், கேரட்டு, நானே சொந்தமாக மசாலா செய்வேன். கடையில் மசாலா பவுட்ரு பாய்க்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா வயசானவங்கள ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இனி இந்த கறி அவ்வளோதான், சிம்பிளு. ஏன் கெட்டியாக வந்திருக்கு, சுட்டி தான் வந்திருக்கு. ஏன் கெட்டியாக நான் கறி கொஞ்சம் திக்காக குழம்பா வச்சேன்னா அப்போ தான் அப்போ பிச்சு தொட்டுக்கு மாவு கரைச்சாச்சு. இதில் ஆட்டா மாவு, ஓட்ஸு, அப்புறம் இந்துப்பு போட்டிருக்கேன். ஸோ ஆட்டா மாவில் இப்போதும் எண்ணெய் பூசி தான் சுடுவாங்க. நான் எண்ணெய்லாம் பூசலை. ஆட்டா மாவு இப்போ கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் சுட போகிறோம். இந்த அப்பம் எண்ணெய் இல்லாத அப்பம். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு மேலே ஆச்சு. எண்ணெய்லாம் கொஞ்சம் குறைக்கணும். நிறைய மருந்து சாப்பிட்றாங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த திடீர் முயற்சி. ஆட்டா மாவு, கொஞ்சோண்டு ஓட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த மாவு இப்படி ஆக்சுவலி அப்பம் இப்படி தான் இருக்குது. ஓட்ஸ் அப்பம் கொஞ்சம் அண்ணனில் மெதுவாக வச்சு சுட்டால் தீயாமல் வரும்னு நினைக்கிறேன். பொறுமையாக சுடணும் ஆக்சுவலி. ஓட்ஸு, ஆட்டா, அவ்வளோதான். எண்ணெய்லாம் ஊற்றல, அப்படியே அழகாக நல்லாயிருக்கு. செம கொடுக்குறோம். என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம். என்னங்கம்மா எப்படி இருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இருக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கேரட் வந்துருச்சா? கேரட் வந்துருச்சா? கேரட் வந்துருச்சாம்மா? நல்லா இருக்கா அம்மா? நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்கா? இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா? அம்மா ரெண்டாவது ஒரு அப்பம் வாங்கிட்டாங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. வேணாம் எனக்கு. அம்மா ரெண்டாவதாக ஒரு அப்பம் கொடுத்தேன். அப்போ தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிட்றாங்க, தொட்டு சாப்பிடுவாங்க. மணியாவதே சீக்கிரம் சாப்பிட்டேன்றாங்க. பேபி மாதிரி சாப்பிடுவாங்க. அம்மா பேபி எப்படி பூசியிருக்காங்க, பேபி மாதிரி பூசிப்பாங்க. சோறு இருக்குன்னு சோறு போட்டு சாப்பிடு. சோறு வேணுமா? சோறு போடுவா? எனக்கு வேணாம், நீ போட்டு சாப்பிடு. அடுத்துட்டு இப்போ முள்ளங்கிழங்கு கறியில் போட்டுடலாம். அப்போ உப்பு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். உப்பு போட தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி. ஏன்னா மறுவேலு கிழங்குல இருந்தால் அஜினோமோட்டோலாம் செய்கிறாங்க. இல்லை முள்ளங்கிழங்கு முள்ளங்கிழங்கு தான் அஜினோமோட்டோலாம் செய்கிறாங்க. அப்போது முள்ளங்கிழங்கு அரைச்சி மசாலோடு அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக இந்த அப்பம் சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா லெக்டஸு, அந்த சேலட்டு விற்குவாங்க, அது கீரை, லெக்டஸு, ஆப்பிள், பச்சை ஆப்பிள் முதல்ல நம்ம சமைச்சோமே மீன் கறியோட, மீன் குழம்போட. ஸோ இந்த மீனை உள்ளே வச்சுட்டு சைவ மீன் அப்பத்தோடு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சரி, தக்கூஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். சரி, எப்படி இருக்குது? இப்படி தான் ஓவரால் லுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நினைக்கிறேன் இதுதான் பெஸ்ட்டு.
இந்த மாதிரி காலையிலையும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி. ஏன்னா ஈவினிங் கூட எடுக்கலாம், லஞ்சுக்கு கூட எடுக்கலாம் இந்த மாதிரி. ஓட்ஸ் அப்பம் இது சாலட் மாதிரி, தாக்கோஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ரேப் மாதிரி. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் ருசியாக இருக்குது, அழகாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓப்ஸ் கீழே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆக்சுவலி சோறு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து கேபேஜ் இல்லை, ஆக்சுவலி இது வந்து கேபேஜ் இல்லை, லெக்டஸு. கடையில் விற்கும் சாலட் கீரைன்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இது இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது, கடிக்கும் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் கோபீஸ்னால் நம்ம வதக்கணும், சும்மா சாப்பிட முடியாதுல்ல. ஆனால் இது சும்மாவே சாப்பிட்லாம். இந்த கீரை இது சாலட் கீரைன்னு சொல்லுவாங்க, இது பேர் லெக்டஸு. நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைவ மீன் வந்து சில நேரம் கத்திரிக்காய் கூட பொரித்து இதோடு சேர்த்து சாப்பிட்லாம் சைவ மீன். சோயா தோஃபு பன்னீர் கூட பொரித்து இதோடு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து இது என்னன்னா, இது வந்து கடல் புல், சீவிட்டு வந்து கடல் புல், அது வந்து அதை யூஸ் பண்ணி அது பயன்படுத்தி தவ்வு, அப்புறம் காளான், மஷ்ரூம் அதெல்லாம் அரைச்சி, அப்புறம் ஒரு மீன் மாதிரி செஞ்சு, சைவ மீனாக செஞ்சு கடையில் விற்கிறாங்க மலேசியாவில். ஸோ நம்ம வந்து அது வெட்டி பொரிக்க வேண்டியதான். அது மீன் மாதிரி இருக்கும், மீன் துண்டுகள் மாதிரி ஷேப் தான் இருக்கும். ஸோ அந்த கடல் புல்லை வந்து மேலே அந்த தவ்வு மேலே அப்படியே போட்டு அப்படியே ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெட்டி பொரிக்கும் போது மீன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இது மீன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும், இப்படி தான் இருக்கும், மீன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா இப்படி தான் இருக்கும். ஸோ இது சுற்றி கடல் புல் அப்படியே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம வேலை என்னென்னா பொரித்து என்ன கறி வைக்கிறதோ இல்லை பிரியாணி செய்கிறதோ செய்யலாம்.